கடை மாதிரியே கையெழுத்து போட்டு மாட்டிட்டு இருப்பாங்க அவனுங்க. உங்க வீட்லயே திருடுறீங்களா? அப்பா கிட்ட சொல்லாதடா. என்ன தம்பி சோமு தம்பி, என்ன காரு கொட்டாய் விடுது? நிறைய சாப்பிட்டுடுச்சு. தூங்க வை. தூங்கிட்டு தான் இருக்குது. அது போட்டோம், முதல்ல என்ன கிளப்ல டிராப் பண்ணு. கிளப்லயா? நான் அவசரமா சுகர் ஃபேக்டரி போய்கிட்டு இருக்கேன். நீ சுகர் ஃபேக்டரிக்கு போறியோ சால்ட் ஃபேக்டரிக்கு போறியோ அதெல்லாம் நான் முக்கியம் இல்ல. முதல்ல என்ன கிளப்ல டிராப் பண்ணு. எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் தான் ஆட்டத்தையே ஆரம்பிக்கணும். என் தலையை எடுத்து நான் பார்த்து வளர்ந்த புள்ள சீட்டானு ஏகட்டைய காட்டுறேன், சிகரெட்டை குடிச்சு மூஞ்சில விடுறேன். ரெண்டு பேருமே கீசிருவேன் இல்லடா, கிழிச்சிருவேன். மரியாதையா பெட்டி எடுல. பெட்டியா? தொழிலாளிங்க பணம் இருக்குது, அதை எடுக்க முடியாது. நாங்களும் தொழிலாளிங்க தாயா, பொட்டிய கொடு. இல்ல பொட்டியை கொடுத்துறேன். கையெழுத்து பொட்டியை தந்துடுறேன். குத்தலோட நிறுத்து. நீயும் கத்தனத்தோட நிறுத்து. தம்பி பயனையும் போட்டுக்கா. பொட்டி முத்து, நீ கில்லாடிப்பா. அந்த பயங்களை ஓட விட்டுட்டிய, இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேணாமா? அவனுங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறோம், நாமும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கும். முத்து, நல்ல நேரத்துல வந்து பெட்டியில இருக்க 50,000 ரூபாய் காப்பாத்திட்டியே. தம்பி, இதுல 50,000 ரூபாய் தான் இருக்குன்னு உனக்கு எப்படி அவ்வளவு கச்சிதமா தெரியும்? அது வந்து அப்பா உங்க வீட்டுல செக் கொடுத்து மாத்தின்னு சொல்ல நான் கேட்டேன். ஒட்டு கட்டுறதுனால உனக்கு தெரியும், இந்த ரவுடி பயல்களுக்கு எப்படி தெரியும்? அதான தெரியல. எனக்கு தெரியுமே. எப்படிப்பா? எப்படியோ தெரிஞ்சது வந்தேன். ரொம்ப கிளறாதீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். பெரிய தம்பி, நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டாம்.
ஒழுங்கா போய் வீட்டுல சேருங்க. பச்சைமலை பாலமுருகா, முதலாளி எனக்கு கொடுத்த சம்பளம், அதுல என் சேமிப்பு இது எந்த செலவுக்குன்னு உனக்கு தெரியும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாள் இந்த செலவை தள்ளி போடணும். என்ன மாட்டிட்டியா? ஆம்பளை செய்யற வேலை பொம்பளை செஞ்சா இதான். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மேல ஏறணும்னா என்ன கூப்பிடணும்னு. நல்லா தொங்கு. வெக்கப்படாம சீக்கிரமா சொல்லியா, யாராவது வந்துட போறாங்க. வழக்கப்படி குடுக்கறத விட 3 இட்லி ஜாஸ்தி கூட. நான் ஏதோ காதல் வந்துருச்சு ஆசையில ஓடி வந்தேன்னு கல்யாண ராமன் மாதிரி சொல்லுவேன்னு பார்த்தா சுத்த சாப்பாடு ராமனா இருக்கியே. ஏய், மேல தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் கெஞ்சினு கீழே இறக்கி விட்டோன்னே மிஞ்சுறிய. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. யாரு தெரியுமா? இவர் பெரிய பிஸ்தா, இவருக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லாமே தெரிஞ்சவன். 18 வருஷம் சர்வீஸ்மேன். அடச்சி, உனக்கு சர்வீஸ் மட்டும் தாயா, எனக்கு இந்த வீட்ல பரிபூர்ண உரிமையே இருக்கு. நான் பிறந்ததே இந்த வீட்டு வாசப்படியில தாயா, தெரிஞ்சுக்க. ஐயோ, தண்ணி கொதிக்குது, கை சுட்டுட்டு போகுது. இது பல வருஷம் தூக்கி தூக்கி மரத்த போன கை. வெரி ஸ்ட்ராங் ஹேண்ட். முதலாளி கஞ்சி எடுத்துக்கிட்டு வா. ஓ காட். சமையல்காரி இங்கிலீஷ் பேசுறாடோய். மெதுவா போடியா, பாவம் முதலாளி வலியால துடிக்கிறாருல. எனக்கு எல்லாம் தெரியும். டாக்டரே எனக்கு இதுல ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. எங்க நீ அவருக்கு ஊசி போடு, அவர் சத்தம் போடாம இருக்கிறாருன்னு பாப்போம். அப்படியா? நீ வந்து கஞ்சி காய்ச்சி பாப்போம். போடு. முதலாளி கஞ்சி சாப்பிடுங்க. முதலாளி, சோமு தம்பி 5000 ரூபாய் செலவு கேட்டுச்சே, கொடுத்தீங்களா? அவன் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்து அவன் கேட்டு போறான். செலவு பண்ண கை சும்மா இருக்குமா? அதுவா உங்க பாக்கெட்டுக்குள்ளார கை விடுறதுக்கு முன்னாடி நீங்களா கொடுத்துடலாம்ல. சொந்தமா 1 ரூபா சம்பாதிக்க வக்க காணும், செலவழிக்க மட்டும் ரெடி. கடவுள் தான் இந்த தெருதலையை காப்பாத்தணும். நீங்க பணத்தை கொடுங்க, அப்புறம் அந்த பணமே அவரை ஒரு நாள் திருத்தும். என்ன பெரிய தம்பி, சிந்தனையில இருக்கீங்க? பண கஷ்டமா? இதாங்க உங்களுக்காக அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்டா வேலைக்கார நாய் நீ எனக்கு பிச்சை போடுறியான்னு சொல்ல போறீங்க? சொல்லுங்க. நான் நாய் தான், ஆனா கடிக்க மாட்டேன். எப்பவும் நன்றியோட தான் இருப்பேன். டாடி, உங்க ஆசையினாலதான் நான் தினம் மகிழ்ச்சியாவும் குஷியாவும் இந்த உலகத்தை மறந்து வாழறேன். நீங்க வாழ்க, உங்க மனம் வாழ்க, உங்க பணம் வாழ்க. உங்களுக்கு முன்னாடி நான் எப்பவும் ஸ்டடியா இருக்கேன், உங்களுக்கு பின்னாடி ஐ எம் சாரி. டாடி, நீங்களும் குடிக்கிறீங்க, நானும் குடிக்கிறேன். நீங்க மருந்த குடிக்கிறீங்க, நான் அருமருந்த குடிக்கிறேன். எல்லாம் உங்க தயவுதான். Thank you, my dear daddy. Hello. Hi, darling. How are you? நான் கூட உங்களை பார்த்து எவ்வளவோ நாளாச்சு. யார்கிட்ட இவ்வளவு செல்லமா பேசுறே? சின்ன பேங்க். கொண்டா. சின்ன பேங்க். கோபால் மாமா பேசுறேன். பெங்களூர்ல இருந்து 2 பார்ட்டி வருவாங்க. ஸ்பிரிட் பர்மிட் வச்சிருக்கியே, ஒரே பர்மிட்ட தனித்தனியா 2 பேருக்கு வித்துடு. வித்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா இங்க வா. உனக்காக உனக்காக. நான் காத்துக்கிட்டே இருப்பேன். Okay, darling. சின்னதம்பி, சின்னதம்பி. மார்னிங் மார்னிங். Morning. குட் காஃபி. குட் காஃபியா? அத சாப்பிட்டு பார்த்த அப்புறம் நான் சொல்லணும். சாப்பிடுங்க தம்பி. ஆளாளுக்கு ஒவ்வொரு சமையல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை. தனியா எவ்வளவுதான் சமைச்சு வச்சாலும் யாரும் இங்க சாப்பிடுறது இல்ல. எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அதான் மிச்சம் மீதி ஓஹோ, புள்ளி வைக்கிறா பொடிச்சி சொக்குறா, புள்ளி வைக்கிறா பொடிச்சி சொக்குறா.
அவசரையா பாத்து வரக்கூடாது. விழுந்துட்டியா? எழுந்து. முடியல, தூக்கி விடு. வலிக்குது. எங்கேயா வலிக்குது? இங்க வலிக்குது. ஐயோ, கீழே விழுந்தா இங்கேயா வலிக்கும்? ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ போச்சு போச்சு அம்மா, என் முதுகு போச்சு. பாத்துப்பா, முதுகு போச்சு. முள்ள எந்த படுமையோ பணத்தை திருட்டு தோலை தூக்கி இங்க போட்டிருக்கானே, ஓரமா போடக்கூடாதா? எல்லாம் உங்க பொண்ணு பண்ண வேலைதான். ஏமா படத்தை தின்னீங்க, தோலையும் தின்னு இருக்கப்படாதா? ஐயோ போச்சு போச்சு. நல்லா உடம்பு தோலை உரிச்சு வளர்த்துருந்தீங்கன்னா இந்த வாழைப்பழ தோல் இங்க வந்திருக்காது. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா, உங்களை முதலாளி உடனே பாக்கணும்னு சொன்னாரு. அங்க போயிருக்கலாம். அம்மா, என் காலை தூக்கி படியில வையுமா. படியெல்லாம் தலைக்கு மேல தெரியுது. அப்பா, யார விட வைக்க திட்டமிட்ட? ஒன்னதா நீ தப்பிச்சுக்கிட்ட நினைச்ச. காலை உடைச்சு கழுத போயிட்டு போய் எடுத்துட்டு வா. என்னையா முறைக்கிற? எல்லாம் ரெடியா இருக்கு. நீ போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க கொட்டிக்கவா. இத பொறுக்கிட்டு போ. தெரியும். இனிமே சலூன்ல இருந்து 500 ரூபாய்க்கு பில் வந்திருக்கு. ஆமாங்க, தம்பிங்க 2 பேரும் ஸ்டெப் கட்டிங் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கு இவ்வளவு செலவா? ஆமாங்க, ஸ்டெப் ஸ்டெப்பா போய் தாங்களே ஸ்டெப் கட்டிங் பண்ணிக்கணும். ஐயோ கடவுளே, இனிமே எவ்வளவு பில்லு? அது பெரிய தம்பி காருக்கு போட்ட பெட்ரோலுங்க. இவ்வளவு பெட்ரோல் போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க? ஊரை சுத்துறானா? வீட்டை சுத்தினா இவ்வளவு பெட்ரோல் எதுக்குங்க? இது என்ன கண்டினியூட்டியா? எப்ப பார்த்தாலும் ஒரே இட்லி, ஒரே வடை, சாம்பார், சட்னி. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன்டா. ஒரு சாண்ட்விச் கிடையாதா? என்னப்பா டிஃபன் இது? நானும் வெளியில போறேன், எனக்கு இங்க வேணாம். ஐயா தம்பி, சாப்பிட்டு போங்க, நல்லா சூடா இருக்குல்ல. சூடா இருந்தா நீ கொட்டிக்க, இல்லன்னா குப்பையில கொட்டு. என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? நல்லாதானே இருக்கு. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. வீட்டு சாப்பாடு அருமை எப்படி தெரியும்? என்ன அது? பசங்க பாதி சாப்பிட்டு நல்லா இல்லன்னு வச்சிட்டு போயிட்டாங்க, அதான் சாப்பிடுறேன். தக்காளி சாம்பார் பிரமாதம். நீ தானே வச்ச? ஐயோ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எச்சியா சாப்பிடுற? வியாதி வரும்யா. வியாதி வரும் வராது எனக்கு தெரியும். இந்த எச்சிய நேத்து இன்னைக்கா சாப்பிடுறேன். உன் வேலையா பாரு. என் வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சனியனே, என்ன திமிரேறி போச்சா? கையக்கார உடைச்சிருவேன். வேலைக்காரன் நாயே, நீ முன்னாடி வந்தாலே தடுத்துரும். ஓரக்காரியம் உருப்பட்ட மாதிரிதான். நல்ல வேலை, ஏதோ அவசரமா வேலையில போயிட்டு இருக்கான். இல்லன்னா உன் பல்ல உடைச்சிருப்பான். போயா, இந்த ஆளை தொடப்பத்தாலேயே ரொம்ப நாள் அடிக்கணும்னு ஆசை. இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. யோ குப்புசாமி, ஃபுல்லா போட்டிருக்கியா? என்ன தம்பி, எனக்கு பழக்கம் இல்லாத சொல்றேன். யோ, காருக்கு பெட்ரோல் ஃபுல்லா போட்டிருக்கியான்னு கேட்டேன். காருக்கா பெட்ரோல் ஃபுல்லா போட்டு வெளியில நல்லா நிக்குது. உனக்கு என்ன கண்ணு குருடா? எதிரில் ஆள் வர தெரியல. முக்கியமான காரியமா போகும்போது பூரா மாதிரி குறுக்க வரைய. போற காரியம் மட்டும் சரியா நடக்கல. ஆமா, இவர் என்ன கிழிக்க போறாருன்னு தெரியாது. அட கடவுளே, இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேனோ. அந்த ஜக்கு கிட்ட போய் பழைய பங்களாவை காலி பண்ண சொல்லையா? கண்டிப்பா காலி பண்ண சொல்றேன். உலகார பைய நம்ம கிட்ட என்ன சொன்னா, நான் கூல்ட்ரிங்க் கடை வச்சுக்கிறேன்னா, இப்ப என்னடா சாராய ஃபேக்டரி நடத்துறான். மொத்த பார்த்த உடனே நினைச்சேன், திருட்டு பையன். நீதான் சொந்தக்காரன், நல்லவே இடம் கொடுங்கன்னு சொன்னீங்க. முதல்ல போய் அவனை காலி பண்ண சொல்லையா? ஹலோ டாட், குட் மார்னிங். ஆபீஸ் போயிடுறேன். பாய். ஏயா குப்சாமி, இவன் ஆபீஸ் வேலையை ஒழுங்கா கவனிக்கிறானா? ஒழுங்கா கவனிக்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் மத்ததெல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஐயோ இருங்க, என்ன அவ்வளவு அவசரம்? ஐயோ ஐயோ, போறீங்க, கொஞ்சம் இருங்க. ஹலோ. ஹாய் பிந்து, நான் விசு பேசுறேன். பிசினஸ் முடிச்சாச்சு. வெட்டி நிறைய பணம், மனசு நிறைய ஆசை. இதோ புறப்பட்டேன். இப்பவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, நீங்க எப்ப போறீங்க? பணத்தை அள்ளி கொட்டிருக்கேன். ஃபுல் நைட் இங்க தான். ஆமா, யாரு அது? பாம்பேல இருந்து ஒரு ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, என் கண்ணு இல்ல,
இப்ப வேண்டாமா? என்ன பிந்து, உன் நினைவுல நான் துடிச்சிட்டு இருக்கேன். மறுக்காத. நான் இப்போ கண்டிப்பா இப்ப புறப்பட்டு வரேன். சரி வாமா. என்ன இப்ப வர சொல்லிட்ட? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னதான் நீங்க விடிய விடிய கொஞ்ச நாளும் அப்பப்போ உங்களுக்கு இன்டர்வல் தேவைப்படும்ல, அந்த நேரத்துல அவன் சமாளிச்சுக்கிறேன். என்னது அவனையா? இல்ல அவளேன்னு சொன்னேன். எல்லாரையும் சமாளிப்பேன். சரி, நான் ஸ்டடி பண்ணிட்டு வந்துடுறேன். விளையாடு சுகம் தேடு பல கோடி
அடவா ராஜா வா நான் உந்தன் செல்ல குட்டி நீ எந்தன் வெள்ள கட்டி நீ சொந்தக்காரன்னு தானடா முதலாளிகிட்ட சொல்லி இந்த இடத்தை வாங்கி கொடுத்தேன். இப்ப இந்த இடத்தையே ஏப்ப விட பாக்குறியாடா? இடத்தான் ஏப்ப விட்டுட்டானே, அதுக்கப்புறம் ஏப்ப விட பாக்குறேன்னு சொல்றிய, என்ன அர்த்தம்? யோ குப்புசாமி, நீ ஒரு கிணத்து தவளையா? நான் குளத்து தவக்கலையா இருந்தா பாம்பு முழுங்கிடுமே. யோ குப்புசாமி, என் நிலைமை உனக்கு வந்தாலும் வரும். அதனால முன்னெச்சரிக்கையா உன் பொண்ணை ஜக்குக்கு கொடுத்து இந்த இடத்தையும் ஜக்குக்கு கொடுத்துரு. அப்பதான் செட்டப் அழகா இருக்கும், நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இப்ப தாண்டா தேங்காய திருவுற மாதிரி திருவி 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 பாக்குறேன். இந்த விஷமத்தனத்துக்கெல்லாம் நீதான் காரணமா? யார்கிட்ட டனால் டனால் பேசுற நீ? வாய மூடுறா. இடத்தை காலி பண்ண முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியவே முடியாது. முடியாதா? என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். வேட்டியை விட்டுட்டு போ. இந்த கிழவனை பத்தி கவலைப்படாதே, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். டேய் நில்லுடா. என்னடாடி கோவமா இருக்கீங்க? பின்ன நீ செய்த காரியத்துக்கு வேற எப்படியா இருப்பாங்க? ஒரே பெர்மிட்ட ரெண்டு பேருக்கு வைக்கிறது என்னடா பிசினஸ்? நாணயமான வழியில பண்ற பிசினஸ் தாண்டா ரொம்ப நாளைக்கு நிலைக்கும். தப்பான வழியில சம்பாதிக்கிற பணம் கொஞ்ச நாள் கூட நிக்காது. எவ்வளவோ நாணயமானவன்னு பேர் வாங்கினவனா அதை கெடுத்துட்டேடா நீ. நாணயத்தை பார்த்தா நாணயம் சம்பாதிக்க முடியாது. பிசினஸ்ல பணம் வரணும், அதான் முக்கியம். அது எப்படி வந்தா என்ன? எனக்கு நாணயத்தை பத்தி நீ சொல்ற இல்ல? அயோக்கிய ராஜ்கீய தோளுக்கு மிஞ்சினா தோழம் பாங்க. நான் உங்க தலைக்கு மேல இருக்கேன். கைய வச்சீங்க. பேஷ். கேட்டீங்களா ஃபாதர்? நான் என்ன ஒழுங்கா பிசினஸ் பண்ணலாங்கிறதுக்காக பொறுப்பை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தீங்க. பலன் நீங்க அடிச்சா அவன் திருப்பி அடிப்பானா? வாங்கிறது ரெண்டு பேரு கேடாவது கேட்டு போங்க. என் கண்ணை முடிக்காம தொலைங்க. வாடா கேட்குறா. எல்லாம் என் தலைவிதி. நான் செஞ்ச பாவம். ரெண்டு கொள்ளிக்கட்டையா வந்து பறந்துருக்கு. முதலாளி, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. என்ன தூக்குல தொங்க சொல்றியா? முதலாளி, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்கள திருத்தறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. திருத்துறதா? இவங்களாவது திருந்துறதாவது? முதலாளி, உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை சாப்பிட்டு குணப்படுத்திடலாம். ஆனா வியாதி என்னன்னு தெரிஞ்சால மருந்து கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வியாதி வந்திருக்குன்னு தெரிஞ்சு மருந்து கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். இவங்களுக்கு இருக்கிற வியாதி திமிரு, பொறுக்கித்தனம், சூதாட்டம், திருட்டுத்தனம், பொம்பளை ஷோக்கு. இதுக்கெல்லாம் மருந்து கிடையாதுப்பா. இருக்கு. இவங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும். அதாவது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும் சொல்றாரு. ஆமா, இவங்களுக்காக வேதனைப்படுறது போறாதுன்னு வர்ற மருமகளுக்காக வேற நான் வருத்தப்படணுங்கிறியா? அப்படி அல்ல முதலாளி. நல்ல புத்திசாலியா அழகா ரெண்டு பெண்களை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரையும் திருத்திடுவாங்கிறேன். இந்த பொறுக்கி பசங்களுக்கு யாரையா பொண்ணு கொடுப்பாங்க? அதுக்கு ஆள் இருக்கு, நான் ஏற்பாடு பண்றேன். சரி, நாம முதல்ல ஜக்கு கிட்ட போய் அவனை வீட்டை காலி பண்ண வச்சு இவங்க எழுதி கொடுத்திருக்கிற பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துடணுமையா? முதலாளி, ஜக்கு விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா திறந்து வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையிற? நாய் நீடா, நான் சிங்கம். எங்கடா வந்த? இந்த இடத்தை காலி பண்ணி சாவி எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். சாவியா? இரு குடுக்கறேன்.
சாராய கூட உன்னை நடத்துறேன். வா, உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறேன். எனக்கு கல்யாணம் வேணாம். எனக்கு எது கல்யாணம்? நான் இப்ப கேட்டேனே, பெரியவனே கல்யாணம் வேண்டாம் போது எனக்கு எது கல்யாணம்? எனக்கும் கல்யாணம் வேண்டாம். நாங்க பிசினஸ் பண்ணி சொந்த கால்ல நிக்கிற வரைக்கும் அந்த கல்யாணம் கச்சேரி அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. தம்பிங்களா, பெரியவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றத கேளு. யோ யோ, எது நல்லது எது கெட்டது எங்களுக்கு தெரியும். சும்மா நில்லையா? சரி, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப நல்லதா போச்சு. சொத்து பூராமே தர்மத்துக்கே எழுதி வச்சிடுறேன். டாடி, ஃபாதர், சொந்த பிள்ளைங்க நாங்க இருக்கும்போது எதுக்கு தர்மத்துக்கு எழுதி வைக்கணும்? என் சொந்த பிள்ளைங்க என் பேச்ச கேட்கலன்னா சொத்தை என் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா இது பூராவும் நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் குடித்தனவுமா இருக்கணும். குழந்தைகளை பெத்துக்கிட்டு பொறுப்பா நடந்துக்கணும். இல்லைன்னா சொத்து உங்களுக்கு கிடையாது, எல்லாம் தர்மத்துக்கு தான். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இப்படி சொல்லிருங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு யார் முதல்ல ஒரு குழந்தையை பெத்து என்ன தாத்தா வாக்குறீங்களோ அவங்க கிட்டதான் இந்த சொத்து பூராவை நிர்வகிக்கிற பொறுப்பை நான் ஒப்படைப்பேன். நான் சொன்னதுதான். மேனேஜிங் டைரக்டர் ஆகிறதும் ஆகாததும் உங்க இஷ்டம். தம்பிங்களா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருங்க. இல்லன்னா சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வச்சிருவார். அப்புறம் ஐயா தர்மம் போடுங்கன்னு அலைய வேண்டியதுதான். எவனும் 5000 10,000 தர்மம் போட மாட்டான். முதலாளியோ தான் பிடிச்ச முசலுக்கு 3 கால்ல ஒத்த கால்ல நிக்கிறாரு. நீங்க என்னடான்னா ம். சொந்த கால்ல நின்னாதான் கல்யாணம்ங்கறீங்க. அவர் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டாருன்னா நீங்க எந்த காலையும் நிக்க முடியாத. சீக்கிரம் சொத்து. மேனேஜிங் டைரக்டர் சீக்கிரம் யோசிங்க. ஏயா, அவங்க நிஜமாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? நீங்க பாட்டு தரகர வேற கூட்டு வந்துட்டீங்க. அவங்க கேப் மாதிரி பசங்களாச்சையா. நாம எல்லாம் பேசி முடிச்சப்புறம் முடியாதுன்னு நம்ம முகத்துல கரிய பூசிட்டாங்கன்னா கரிய பூசறதாவது. தம்பிங்களா, நீங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணீங்க. இல்லன்னா முதலாளி சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வச்சிருவாரு. நாங்க விட்ட உடல கிட்டு தாங்கி போய் நிக்கிறாங்க. முதலாளி, அப்பா எந்த பொண்ணை பார்த்து பக்கத்துல உட்கார வச்சாலும் முகத்தை கூட பார்க்காம தாலியை கட்டுறேன்னு சொல்றாங்க. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா முதலாளி, நிஜமா தான் சொல்றேன். அடிச்ச ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. யோ தரகற, என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க? போட்டோ எடுத்து காட்டியா? இந்த பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஜாதக பொருத்தம், பேர் பொருத்தம், குண பொருத்தம், படிப்பு இது எல்லாமே அமைஞ்சிருக்கா பொண்ணுங்க இவங்க தான். இந்த போட்டோவை பாருங்க. நல்லா இருக்காங்க. அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா 2 பேரும் ஒரே ஊரு, ஒரே காலேஜ். பெரிய பொண்ணு பேரு ரூபா. 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ். உஷா 100 மீட்டர்ஸ் ரேஸ் செகண்ட் பிரைஸ். meters race, Usha first prize. Shot put, Ruba first prize. Usha second prize. படிப்புனாலும் நீதான், ஸ்போர்ட்ஸ்னாலும் நீதான். எல்லாத்தையும் நீயே வாங்கிட்டா நாங்க என்ன தடவை வாங்குறது? வம்ப வாங்குறது. அத விடுங்கத்த. 400 மீட்டர்ஸ் போட்டோ ஃபினிஷ்ல அவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போயிட்டாளே. 100 மீட்டர் ஸ்டார்டிங்க கோட்ட விட்டேன் நம்புஜோம். அட விடு உஷா கண்ணு, இன்னொரு தடவை அவ காலை வாரி விட்டா போச்சு. ஏண்டி எப்பவும் எதுலயும் உங்க 2 பேத்துக்கும் போட்டி தானே? நாங்க போட்டி போடுற அளவுக்கு அவ என்ன பெரிய இவளா? அவ தான் எங்க உஷா கண்ணோட வந்து மோதுறா. மோதட்டும் மோதட்டும். மூஞ்ச பாரு மூஞ்ச. இந்த மூஞ்சிக்கு கூட ஒரு ஜால்ரா வேற. ஏண்டி இந்த போட்டி எல்லாம் காலேஜ் காம்பவுண்ட் வரைக்கும் தானே இல்ல அதுக்கும் மேலயா? இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் விட மாட்டேன். நான் அவளுக்கு போட்டியா தான் நிப்பேன். நிப்பா நிப்பா. அப்படி நின்னாலும் எனக்கு பின்னாடிதான் நிக்கணும். அத்தைங்கிற பேர்ல ஒரு ஒத்து. அத்தை அத்தை சொத்தை. அம்புஜோ சொல்றேன். உஷா கண்ணுக்கு சொல்லுங்களா டே. உஷா கண்ணுக்கு. உஷா கண்ணுக்கு.